திறந்தான் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை. விசுவாசத்தோட நல்ல நம்பிக்கையோட இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 இல்லை. நீ திறந்தான், நீ கட்டினா, நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் எட்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்பவிடா கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை பார்வோன் சேனையை தப்பவிடாமல், மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 ஓ இல்லை இல்லை இல்லை. நீ திறந்தான், நீ கட்டினான், நீ திறந்தான், நீ கட்டினான். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 இல்லை. நீ திறந்தான்,
கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. இதை நம்புறவங்க நல்லா துதிங்க. உங்க வாழ்க்கையை கெடுக்க, தடுக்க, உங்க முன்னேற்றம், உங்க வளர்ச்சி, உங்க ஆசீர்வாதத்திற்கு முட்டுக்கட்டையாய் இருப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, ஒருவருக்கும் அனுமதி இல்லை. உங்களோடு கூட தேவன் பார்வோனின் ஆவிகளை அழித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், சுதந்திரத்தை தருவார், நன்மைகளை தருவார், உங்களுடைய கானானை உங்களுக்கு தருவார். நீங்கள் கர்த்தரை நெருங்க முடியாதபடி, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, குடும்பமாய் கர்த்தரை சேவிப்பதற்கு தடை செய்கிற பார்வோனின் ஆவிகள் இன்றைக்கு விழுகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, ஆராதனை செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்கு எதிராய் போராடுகிற எல்லா பொல்லாத பார்வோனின் ஆவிகள் இன்னைக்கு விழுகிறது, விழுகிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு, பெரும் மூச்சுக்கு ஒரு முடிவு, தண்ணீருக்கு ஒரு முடிவு, அதிகமான வேலை பழுக்களுக்கு ஒரு முடிவு. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற தடைகளுக்கு ஒரு முடிவு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை தைரியமாக சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, விக்டோரியஸாக இருப்பீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். எந்த தைரியத்தில் தெரியுமோ நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால நீங்கள் விக்டோரியஸாக இருக்க போகிறதில்ல, உங்கள் காரியம் சக்ஸஸாக மாற போகிறதில்ல. நீங்கள் ரொம்ப திறமையான ஆள் அப்படிங்கிறதுனால அல்ல, உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ரொம்ப ஜீனியஸ், அதெல்லாம் கிடையாது. நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நிறைய சோர்சஸ் இருக்குது, அப்படிலாம் இல்லை. நம்ம கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே இல்லை, யாருமே இல்லைனாலும் இயேசு உங்கள் கூட இருந்தால் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். யோசேப்பு கூட யார் இருந்தா? கர்த்தர் யோசேப்போட இருந்தா. அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறிட்டான். அவன் சொந்த ஊரில் இல்லை, அப்பா கூட இல்லை, அண்ணன் தம்பியெல்லாம் கூட இல்லை. அவனுக்கு எல்லாமே புதுசுங்க. இஸ்ரேலில் அவன் படித்த படிப்பை ஈஜிப்டில் அப்ளை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவங்க ஊரில் அவனுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆடை மேய்க்கிறது அந்த மாதிரி தான். இங்கே அந்த வேலையே கிடையாது. இது வேற, இந்த ஃபீல்டே வேற. அங்கே இருந்த அட்மாஸ்பியர் வேறு, இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு. அங்கே இருக்கிற கல்ச்சர் வேறு, இங்கே இருக்கிற கல்ச்சர் வேறு. அங்கே இருக்கிற லாங்குவேஜ் வேறு, இங்கே இருக்கிற லாங்குவேஜ் வேறு. ஆனால் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் ஆனான். காரணம், அவன் அறிவாளி. அதனாலயா? கர்த்தர் அவன் கூட இருந்தார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க என் கூட கர்த்தர் இருந்தா என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார்? அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்ததுனால தான் கதவெல்லாம் திறக்கு. பவுலும் சீலாவும் பாடுறாங்க, துதிக்கிறாங்க. கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால சிறைச்சாலையின் அஸ்திபார் என்ன செய்யுது? அசைகிறது, கட்டுகள் அவிழ்கிறது. அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. அதிகாரம் கையில் இருந்ததுனால கதவு திறக்கல, அதிகாரிகள் கண்களில் ஃபேவர் இருந்ததுனால கதவு திறக்கல, அந்த அத்தாரிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுனால கதவு திறக்கல, இயேசு இருந்ததுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கூட இயேசு இருக்கிறதுனால யாரும் நம்மளை கட்டி வைக்க முடியாது. நம்முடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தில் யாரும் பூட்டி போட? ஆமாம், வெண்கல கதவுலாம் உடைய போகுது. இந்த வாரம் இரும்பு தாழ்பால் எல்லாம் முறிய போகுது. ஒளிப்பிடத்தில் உள்ள புதையலெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்க? ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். உங்கள் மேல் அவர் வச்சிருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக வியாதி நிற்க முடியாது. அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக சத்துரு நிற்க முடியாது. அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக சத்துருக்கள் நிற்க முடியாது. எந்த சாபமும் நிற்க முடியாது. எந்த அசுத்த ஆவிகளின் ஆதிக்கங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த அதிகாரங்களும் உங்களை மட்டுப்படுத்த முடியாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க நீர் என்னோடு? அல்லேலூயா. அப்படின்னா என்ன சவாலாக இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு கோலியாத்தில் 9 கோலியாத் வந்தாலும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன்னு சொன்னால் ஒரு கோலியாத்தில் 9 கோலியாத்தையும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அதனால் எதை கண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
பயப்படக்கூடாது. உங்கள் காரியம் இந்த வாரம் வெற்றிகரமாய் மாறப்போகுது. காரணம் யார் உங்கள் கூட இருக்கிறதுனால? இயேசு உங்கள் கூட இருக்கிறதுனால. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அறிக்கையிட்டு பாடுங்க, நல்ல தைரியமா பாடுங்க. ஓ, சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு. இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பான் மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நீர் என்னோடு. அந்த நம்பிக்கையோட எல்லா நாளும் வெற்றி உண்டு. இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. ஓ, என்னாலும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால பிள்ளைகளே உங்க படிப்புல வெற்றி, சகோதர சகோதரிகளே உங்க வேலையில வெற்றி, பெற்றோர்களே பெரியவர்களே உங்க குடும்ப வாழ்வில் வெற்றி, உங்க பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். எதிர்காலம் வெற்றியா இருக்கும். ஆன்மீக வாழ்வில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். பரிசுத்த வாழ்வில் வெற்றி, கர்த்தர் கூட இருக்கிறதுனால. விசுவாச ஜீவியத்தில் வெற்றி, இயேசு கூட இருக்கிறதுனால. எந்த காரியத்தை உங்களை நம்பி கொடுத்தால் அந்த காரியத்தில் ஜெயம். காரணம் இயேசு கூட இருக்கலாம். அது புது காரியமா இருக்கலாம், புது இடமா இருக்கலாம், ஆனாலும் அதுல உங்களுக்கு சக்சஸ். காரணம் இயேசு உங்களோடு இருப்பதுதான். ஓ, உங்களுக்கு வேண்டிய திறமைகள், கிருபைகள், ஞானம், மனித தயவு, அனுகூலங்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். காரணம் இயேசு உங்க கூட இருப்பதுனால, இயேசப்பா உங்க கூட இருப்பதுனால. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்க? இயேசப்பா என் கூட நீங்கள் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. என் கூட நீங்கள் இருப்பதற்கா? எங்க இருந்தாலும் அவர் நம்மை சுற்றி இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். யாக்கோபே, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட வருவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சீசர்களை பார்த்து, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன்.
ஒரு நாள் அவர் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். இரவோ பகலோ எந்த நேரமா இருந்தாலும் இயேசு கூடவே இருப்பார். உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் இயேசு நம்ம கூட, தனியா இருந்தாலும் எல்லாரோடு கூட இருந்தாலும் இயேசு நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. நான் தனியா இதை செய்யணுமே நீங்க அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். என இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலம் அவர் நம்முடைய தேவன். நடத்திடுவீர். இனிமேலும் என்னை இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் நீங்க என்ன நடத்துவீங்கப்பா. கடைசி வரை என்ன நீங்க நடத்துவீங்கப்பா. என் இறுதி மூச்சு வரை நீங்க என்ன நடத்துவீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். கைகளை உயர்த்து. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம்
வரை நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக்கொள்ளும் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக்கொள்ளும் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. கூடவே இருக்கிற தேவன் அவர். அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். நம்மள்ட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? அவரோடு கூட நம்ம இருந்தப்போ டேவிட் பிரைனார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய மிஷனரி, அமெரிக்காவின் பழங்குடியினர்களில் ஒருவர்களான செவிந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர். பயங்கரமான காட்டு மிராண்டி ஜனங்கள் அந்த கூட்டத்தார். குதிரையில் தான் பல ஆயிரம் மைல்கள் அவர் பயணம் செய்து அடர்ந்த காடுகளுக்குள் அந்த மக்களுக்காக ஊழியம் செய்திருக்கிறார். யாருக்கிட்ட நெருங்க முடியாத அவர்களை ஜெபத்தின் மூலமா ஆதாயம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பெரும்பாலான நேரங்கள், குறிப்பா இரவுகள், அதிகமாக ஜெபத்தில் தான் செலவிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு டைரி எழுதுகிற ஒரு பழக்கம். 1792 வருஷம் ஏப்ரல் 19 ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். மன்றாட்டின் ஆவியினால் இன்றைக்கு நான் பலமாய் நிரப்பப்பட்டேன். ஆவியானவர் கண்ணீரோடு பரிந்து பேசும்படி என்னை ஏவினார். என்னை சுற்றிலும் குளிர்ந்த கால சூழ்நிலை இருந்த போதிலும் வியர்வையினால் என் உடலெல்லாம் நனைந்து விட்டது. இதுவரை இல்லாத ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆவியானவர் உதவி செய்தார் அப்படி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவங்க மனைவி வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம், காலையில் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் இருக்கட்டுமா, நான் சாப்பிட்றேன்ட்டார். இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். மனைவி நினச்சாங்க அவர் காலையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன செய்வார், அறைக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு. இப்போ மதியான சாப்பாடு நேரம் வந்தது. மதியான சாப்பாடோடு அந்த அறைக்கு போனால் காலையில் வச்ச சாப்பாடு அதே இடத்துல இருக்கு. என்னங்க, காலையில் வச்ச சாப்பாடை தான் சாப்பிடலை, இந்த சாப்பாடையாவது சாப்பிடுங்க, லஞ்சு கொடுங்க, மதிய சாப்பாடு. சரிம்மா, அதில் வச்சுரு, நான் சாப்பிட்றேன்ட்டேன். இப்போ பாருங்க, இரவு வந்துட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வரவே இல்லை. காலையிலே போன மனுஷன் சாப்பிட்டாரான்னு தெரியலன்னு ஜூஸ், இரவு உணவெல்லாம் ஆயத்தம் பண்ணி சூடாக கொண்டு போய் மனைவி கொடுக்க போகிறாங்க. மதியான சாப்பாடு அப்படி இருக்கு. என்னங்க இது, சாப்பிடவும் இல்லை, ஓய்வும் எடுக்கலை, இரவும் ஆயிட்டு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு அந்த மனைவி சொன்னப்ப அந்த மனுஷன் சொன்னாராம், என் தேசம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் குடி வெறியினாலும் விபச்சார மயக்கத்திலும் களியாட்டுகளிலும் தங்களுடைய காலங்களை செலவு செய்து கொண்டிருக்கும் போது என்னால் எப்படி சாப்பிட முடியும், என்னால் எப்படி தூங்க முடியும்? ஸ்காட்லாந்து எனக்கு தாரும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்ற ஜான் நாக்ஸின் அனுபவம். அல்லேலூயா. சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லிங்கிற பிரபலமான தேவ மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தாய் இருந்தாங்க, சூசனா வெஸ்லி. அந்த அம்மா இரவெல்லாம் பிள்ளைகள் தூங்கினதுக்கு அப்புறம் அருகிலே முழங்கால் படிட்டு அவங்க தலையில் கை வச்சு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் ஆசீர்வதியும்.
அதனாலதான் அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் உலகத்தை அசைக்கிறவங்களா இருந்தாங்க, உயர்ந்த பதவிகள்ல இருந்தாங்க, பிரபலமானவர்களா இருந்தாங்க, பெரும் செல்வந்தர்களா இருந்தாங்க, தேசத்துல உயர்ந்த ஸ்தானங்களில் இருந்தார்கள். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்டே கிடையாது. டேவிட் பிரைனார்டுக்கு தெரியாது தன்னை வரலாறு நினைவு கூறும் என்று, ஜான் நாக்ஸுக்கு தெரியாது ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதற்காக தன்னை ஒரு உதாரணமாய் கூறுவார்கள் என்று, சூசனா வெஸ்லிங்கிற அம்மாவுக்கு தெரியாது என்னுடைய ஜெபம் அநேகருக்கு முன் உதாரணமாய் மாறும் என்று. இவங்களுக்கெல்லாம் எந்த வசதிகளும் கிடையாதுங்க, வாய்ப்புகளும் கிடையாது, பெரிய பெரிய கல்வியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, அல்லேலூயா, எந்த பின்னணியும் கிடையாது. ஒரே ஒரு பழக்கம் இருந்தது, தேவனோடு நடந்தார்கள், தேவனோடு இணைந்திருந்தார்கள், தேவனோடு நேரம் செலவு செய்தார்கள். அதனால தான் இன்னைக்கு வரலாறுல அவர்களுடைய பெயர் இடம் பிடித்திருக்கிறது. இதை போலதான் இன்னைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற உங்க எல்லாரையும் நான் அப்படி ஒரு தரிசன கண்களோடு பார்க்கிறேன். உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், நீங்க பெரிய செல்வந்தர்களா இல்லாமல் இருக்கலாம், அதிகமாக எல்லாரால் அறியப்படாதவர்களா நீங்க இருக்கலாம், ஒரு சாதாரண நபராக இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு நடப்பவர்களாக இருக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் ஒரு நாள் இந்த வரலாறு உங்களை நினைவுக்கு வரும். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த சகாப்தத்தில் நீங்க கண்டிப்பா இடம் பிடிப்பீங்க. இந்த கிறிஸ்தவ சமுதாயம் உங்க பேரை ஒரு நாள் உச்சரிக்கும். உங்களுடைய ஜெப வாழ்வை ஒரு முன் உதாரணமாய் அவர்கள் எடுத்து அநேகருக்கு கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஆண்டவரோடு நடக்கணும், அவரோடு நான் நேரம் செலவு பண்ணணும், அதுதான் என் ஏக்கம். எத்தனை பேர் நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உங்கள் சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. என் நினைவெல்லாம், என் ஏக்கம் எல்லாம், என் வாஞ்சை எல்லாம் நீங்கள் தான் ஏசப்பா, உங்கள் கூட இருப்பது தான் ஏசப்பா. எத்தனை பேர் நீங்கள் அப்படி சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுங்க. நான் என்னுடைய லெஷர் டைமில், என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்கள் ப்ரெசன்ஸில் இருப்பாண்டவரே. ஓ, உங்கள் சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பாண்டவரே. எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் நான் ஜெபிப்பாண்டவரே. ஆவியானவர் என்னை ஏவும் போதெல்லாம் நான் ஜெபிப்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறப்பா. இரவுகள் எல்லாம் எனக்கு ஜெபமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கும் அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெப வாழ்விற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோம். தேங்க்யூ லார்ட். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நினைவெல்லாம், உங்க இருதயம் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கட்டும். வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே.
எங்களோடு இணைந்திருக்கு எங்களை ஆட்கொண்டு நட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.